ஓகே சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. ரீசெண்டாக நீனால வந்து அம்மா பையன் வேணாம் அப்படின்னு சொல்ல பொண்ணுங்க ஒரு பக்கம் அண்ட் அம்மா பையன் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அம்மாவோட பேச்சு வந்து ரொம்பவே என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப நம்மளை கண் கலங்க வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா என் புருஷன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. உனக்கு வந்து நீ என்ன சாம்பார் வைக்கிற? என் அம்மா சாம்பார் வச்சானா நான் பக்கத்து வீட்டுக்கு கூட வாசனை வரும். நீ இப்ப என்ன மஞ்சள் தண்ணிய ஊத்துறன்லாம் கூட சொல்லியிருக்காரு. இப்ப நான் வந்து என்ன டியூன் பண்றேன்ல, என்ன நான் வந்து செதுக்கிக்கிறேன்ல. அப்ப நீங்க அது ஒரு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கோங்க. ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் எங்க அம்மாலாம் கேட்குறாங்க. என்ன பொம்பள பிள்ளைங்க இப்படி எதிர்க்க உட்காந்து இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது சரி அவ்வளோதான். அந்த ஜென்ரேஷன் கேப்பு. பசங்க அப்டேட் ஆயிட்டு வராங்க. பொம்பள பசங்க ஈக்குவலா அப்டேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது சந்தோஷமான விஷயம் தானே. உங்களுக்கு தோணுச்சா என்ன இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு? என்னென்ன கேள்விலாம் தோணுச்சு உங்களுக்கு? என்ன இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு? மத்த பசங்க கேட்டது எல்லாமே ஓகே. ஒரே ஒரு பாப்பா மட்டும் கேட்டாங்க. சுண்ட வத்த குழம்பு எப்படி வைப்ப சொல்லு? அது ஒண்ணு மட்டும் தான். ஏம்மா என்னம்மா எங்க இருந்தும்மா வருவீங்க? அந்த சுண்ட வத்த குழம்புக்காக அந்த பையன் ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படிதான் இப்படிதான். நிறுத்து. சின்ன வெங்காயம் போடுவியா? பெரிய வெங்காயம் போடுவியா? இவ்ளோ டெக்னிக்கலா கேட்டா என்னங்க பண்ணுவாங்க? என்ன கேட்டா எனக்கே வந்து சுண்ட வத்த குழம்பு எப்படி வைக்கணும்னு தெரியாது. எங்க வீட்ல சமையல் எங்க அம்மா தான். அதனால ஓகே. கொஞ்சம் பொம்பள பசங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வேற வழி இல்ல. ஓகே. இப்போ நீங்க கல்யாணம் பொண்ணு பார்க்கும்போதே, அப்போலாம் உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்துச்சா? இந்த மாரி தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெண்ட் போயிட்டு இருக்குல்ல, டால் பாய், ஐடி பாய் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குல்ல. இப்பதானங்க இந்த ட்ரெண்டுங்கிற விஷயமே இப்பதானங்க நடக்குது. அப்பலாம் நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாதுங்க. குடுக்க மாட்டாங்கன்றத தாண்டி, அவ்ளோ புரிதல் இல்லையோ, இல்ல அவ்ளோ தேவைப்படலையோ. பொண்ணுக்கு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ண வந்து கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியுமா? அந்த கேப்பபிலிட்டி இருக்கா? அவ்வளோதான் பார்ப்பாங்க. ஆ அதனால அத தாண்டி வேற எதுவும் யோசிச்ச மாரி எனக்கு தெரியல. ஏதோ காமனான ஒரு மித் இருக்கும்ல, அம்மா பையனா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இந்த மித் ஏதாவது இருக்கா? அம்மா, பையனா இப்படிதான் இருப்பாங்கன்னா, என்ன எதா இருந்தாலும் வந்து வீட்ல சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலி மித்து தான். செய்யற அநியாயத்தெல்லாம் செஞ்சுருவாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆ +1 நெனைக்கிறேன். +1 படிச்சுட்ருக்கும்போது, ஒரே ஒரு நாள் வண்டி 1 நாளோ, 2 நாளோ வண்டி எடுத்துட்டு போனான். ஆனா, அவன் மூஞ்சி சரியில்ல. ஏதோ அது நம்ம நோட் பண்றோம்ல. அந்த வண்டிய போய் நம்ம சுத்தி பார்ப்போம்ல. அப்ப வண்டி பார்க்கவும், வண்டியில ஒரு பக்கம் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. இது இருக்கு. என்ன வண்டியில கோடு? இல்ல, இல்ல. இது மாரி ஆயிடுச்சு, அந்த மாரி ஆயிடுச்சு. இந்த வண்டிய நீ இப்படி ஓட்டிட்டு போய், இப்படி விழுந்தா தான் இந்த இடத்துல இந்த ஸ்க்ராச்சஸ் வரும். அப்போ உன் கால்ல அடிபட்டுருக்கும். உன் கால காட்டு. கரெக்ட்டா அந்த இடத்துல கால்ல அடிபட்டுருக்கு. அப்ப நீ என்ன பண்ண சொல்லு? இல்ல அந்த மாரி ஓட்டிட்டு போகும்போது கீழ விழுந்துட்டேன். ஸோ அம்மா, பையனா அப்படியே வந்து வீட்ல சொல்லிடுவாங்கலாம் கிடையாது. அவங்க நெறைய விஷயத்த மறைப்பாங்க. அம்மா, பையனா இருக்கும்போது என்னன்னா, அவங்க மறைக்கிறாங்கன்றத நம்ம வந்து எந்த ஒரு வகையிலாவது நம்ம ஸ்மெல் பண்ணிடுவோம். அதுதான் அம்மா, பையனுக்கு மித்து தான் உண்மையாவே. அம்மா, பையனா அப்படியே வந்து வீட்ல வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாரி "ஓ 2ஆ 2" அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் கேட்டிருக்காங்க. இந்த மாரி வந்து, "நீ ஏன் எல்லாத்தையும் உங்க அம்மாட்ட சொல்ற?" நான் வந்து இது மாரி காலேஜ் வந்து கட் அடிப்பேன், வெளிய போவேன். காலேஜ் கட் அடிச்சு வெளிய போற வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் வெளிய ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா, ஃபோன் பண்ணி நான் இப்ப இங்க வந்திருக்கேன். அப்ப காலேஜ் போலையா? இல்ல கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாரி சொல்லும்போது, "என்னடா நீ இதெல்லாம் உங்க அம்மாட்ட சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். என் ஃப்ரெண்டு, "இல்ல, இல்ல நான் சொல்லிடுவேன். எப்பவுமே அப்படிதான்" அப்படின்னு சொல்லி. "அது அப்படியே யூசுவல்டா" அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவன் எனக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தான். இதெல்லாம் நீ இனிமே வீட்ல சொல்லாத அப்படின்னு. நீங்க வந்து சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க வந்து ஒரு சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைஃப்ப சொல்லுங்களேன். நீங்க என்னலாம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ இவ்ளோ டைம் ஆயிடுச்சு. இது அவனும் படிச்சுட்டான், போயிட்டுருக்கான். ஆனா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு ஷோ. நான் வந்து வெளிய வந்து நான் சிங்கிள் மாம்ன்னு சொல்லி என்ன டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன் ஜென்ரல் நான் சிங்கிள் மாம்ன்னு சொல்லி எங்கேயும் சொல்லிக்க மாட்டேன். என்ன ரொம்ப ரொம்ப பர்சனலா என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இவங்ககிட்ட என்னோட ஃபேமிலிக்கே நெறைய பேருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. சிங்கிள் மாம்னா அவங்க இறந்துலாம் போயிடல. வி ஹேட் அ டிஸ்அக்ரீமெண்ட் அண்ட் வி ஆர் செப்பரேட்டட் அவ்வளோதான். அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க இருக்காங்க. நாங்க எங்க வேலைய பார்த்துட்டு நாங்க இருக்கோம். ஐ பிராட் மை செல்ஃப். நான் என்ன நானே தான் கொண்டு வந்துக்கிட்டேன். அதுக்காக நான் அது எதுக்கு நம்ம அவ்வளோ வருத்தமா அந்த மாதிரிலாம் நான் கொண்டு போல. இப்போ வரைக்கும் பசங்ககிட்டயும் அப்படிதான் சொல்லுவேன். பிரச்சனை இருக்கட்டும். என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்க ஜாலியா இருங்க. லைஃப் ஒன்ஸ் தானேடா! ஸோ இருக்கிறதும்போது நல்லபடியா ஜாலியா இருங்க. ஹேப்பியா இருங்க. ஸோ நான் எந்த இடத்துலயுமே நான் சிங்கிள் மாமு. ஸோ எனக்கு இப்படியா எனக்கு இவ்வளோ கஷ்டம். அந்த மாரி நான் எந்த இடத்துலயுமே என்ன நான் வந்து அப்படி இறக்கியோ,
அது அப்படி சிங்கிள் மாமா இருந்தால் கீழே அப்படி அந்த மாதிரியும் கிடையாது. ஓகே, எனக்கு இருந்து இல்லை, நிஜமாவே இல்லாமல் இருக்கிற லேடிஸ் இன்னைக்கு தேதிக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்கலாம் எவ்வளோ பேர் நானே பார்த்துட்ருக்கேன். ஸ்டில் நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன கடவுள் வந்து எனக்கு கையில் ஒரு தொழில் கொடுத்துருக்காரு, என்னை ஒரு படி உயர்த்தி தான் வச்சுருக்காரு. அதனால தேங்க்ஸ் டு காட். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சிங்கிள் மாம்னு கேட்குறேன்னா, எல்லாமே நீங்கள் தான் ஒரே ஆளாக மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எப்படி உங்கள் பையனை வளர்த்தீங்க? அதை பற்றி எப்போலேருந்து நீங்கள் சிங்கிள் மாமா ஆனீங்க? எந்த ஏஜில்? இவங்க ஒரு 7th 8th அந்த டைம்ல இருந்தே என் பசங்களை நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்க இருப்பாங்க, ஆனால் அவங்க அப்போல்லாம் போகல, அவங்க இருப்பாங்க. ஆனால் ஐ டோன்ட் கெட் எனி சப்போர்ட் ஃப்ரம் ஹிம். பட் நம்ம அந்த கம்யூனிட்டின்னு ஒரு மேட்டர் இருக்கும்ல, ஐயோ புருஷன் இல்லை அப்படின்னா என்ன, எப்படி நம்ம அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுனால ஐ சாக்ரிஃபைஸ்ட், ஐ அட்ஜஸ்ட், அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல யோசிக்க போகும்போது எதுக்கு அப்படின்னு என்ன நான் வந்து கொஷின் பண்ணிக்கிட்ட சமயத்தில் ஐ ஐ மேட் அ செல்ஃப் டெசிஷன். நான் அதை யார்கிட்டயும் சொல்ல, ஈவன் அதை லாஸ்ட்டாக என் பசங்க கிட்ட மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு வேண்டான்னு தோணுது. உங்களுக்கு நான் இப்போ வரைக்கும் அவங்கள பசங்களை வந்து நீங்கள் பேசக்கூடாது அந்த மாதிரி நான் எதுவுமே சொன்னது கிடையாது. இதுக்கப்புறம் போய் இனிஷியலை நம்ம மாற்ற முடியாது. ஸோ இவங்க தான் இதுக்கப்புறம் என்னவோ, ஆனால் நீங்கள் இருந்துக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் பசங்களை உட்கார வச்சு பேசும்போது, இவனாவது பரவாயில்ல ஒரு இடத்துல சொல்லுவான், டேடி என் பொண்ணு முதல்ல டைவர்ஸ் பண்ண என் பொண்ணு அப்படி, இவன் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு பக்கமே ஒரு மாதிரி பாலிஷ்டாக இருப்பான். என் பொண்ணு அப்படி எதுக்கு எதுக்குங்கிற, நீ முதல்ல டைவர்ஸ் பண்ணு, அது ஒரு மாதிரி ஃபட்டாஃபட்டாக இருக்கும். அதனால அது அப்படி அந்த அம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் டே வி மேட் அ டிசிஷன், வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு. தட் பாயிண்ட் வி காட் செப்பரேட்டட். பட் இப்பயும் அவங்க அப்பா கிட்ட அவங்க பேசுவாங்க எல்லாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி இருந்துச்சு அந்த லைஃப்? எப்படி ஒரு விஷயம் நான் வந்து எப்போனா நான் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக, இப்போ நான் வந்து அடுத்த மாதத்தோட பிரச்சனையை நான் இந்த மாதத்துலேருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அது எனக்கு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். இன்னைக்கு நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், என்னால் வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா மட்டும்தான். ஏன்னா இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பேம்பரிங் பேரண்ட் எனக்கு கிடைக்கல. எங்கள் அப்பாலாம் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி. எங்கள் அப்பாவை நாங்கள் எதிர்க்க கூட பார்த்து பேச மாட்டோம். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஆனால் இன்னைக்கு யோசிக்கும் போது அவங்க அன்னைக்கு கொடுத்த அந்த டோஸ் தான் வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறது, ஆமாம் இன்னைக்கு என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீ போ, உன் வேலையை நீ பாரு, யாரும் இல்லைனாலும் உன்னால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து கழுத்தை பிடிச்சி எங்கள் அப்பா தள்ளுறாருங்கிற மாதிரி தான். ஸோ எவ்ரிடே ஐ டுக். ஆனால் இன்றைக்கி நான் சர்வே பண்ணிருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா. என் அம்மா தான் என் கூட இருந்து ஷீஸ் மை பேக் போன். அவங்க ஃபுல்லாக வீட்டை பார்த்துக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா என்னால் இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா நான் ஓனாக ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால இப்போ வந்து அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. பசங்க நாங்கள் 3 பேருமே எங்கள் அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஆமாம், நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 3 பேரும் ஒரு மாதிரி பசங்க மாதிரி தான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்கள் அம்மாவை தான் கலாட்டா பண்ணிட்டுருப்போம். ஸோ இவங்க எப்போவுமே என்ன ஒரு அம்மா மாதிரிலாம் இவங்க 2 பேருமே என்னை ட்ரீட் பண்ணது கிடையாது. எனக்கும் அந்த ஃபீல் வந்து பெருசாக அப்படிலாம் நான் தான் வந்து இந்த குடும்பத்தை தாங்குறேன் அப்படின்லாம் யோசிக்கலடா. அது யோசிக்கிற மாதிரியான பசங்களும் என்னை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை அழகாக கொண்டு போகிற மாதிரி ஜாலியாக அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. எப்பயாவது தோணும், எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம், ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லையோ அப்படின்னு சம்டைம்ஸ் தோணும். இது உனக்கு தேவையா அப்படின்னு என்ன நானே கொஷின் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ இந்த அம்மா பையன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த பொண்ணுங்களாம் என்ன நினச்சி வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த பசங்களுக்கு வந்து ஒரு 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 பயம். அது என் வீட்லேயும் ஒரு பொண்ணு குழந்தை இருக்குல்ல, அப்போ அந்த அந்த குழந்தை அந்த மாதிரியான தன்னோட ஹஸ்பண்டு தனக்கு செய்யணும், தன்னோட இது பண்ணணும், அது மாதிரி அது எதிர்பார்ப்போட தான் வருவாங்க. அப்போது அது வந்து நமக்கு அது தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா நான் என் ஃபேமிலியில் நான் என் 2 தம்பிங்களோட கல்யாணத்தை பார்த்தேன். என் கூட பிறந்த தம்பி, இன்னொன்று என் கசின் பிரதர். அவனால் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் அவனால் எடுக்க முடியல. அவன் ரொம்ப அந்த இடத்துல தடுமாறினான்.
அந்த அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றத்த வந்து என் பையனுக்கு நான் குடுக்க வேண்டாம். அப்படின்றதுனால தான் நான் யோசிச்சேன். அப்பப்ப நான் அவன்கிட்ட சொல்லுவேன். சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சா மண்டபத்தோட ஓடி போயிடு. அ ஒரு சண்டே வரியா? இல்ல ஏதாவது ஒரு பண்டிகை நாள் வீட்டுக்கு வரியா? வா தாராளமா வா. என்கிட்ட என்ன இருக்கோ அத சாப்பிடு. சாயந்தரம் டீய குடிச்சிட்டு ஓடி போயிடு. இல்ல நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிறேன். லேட் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போறேன். இந்த பிசினஸே வச்சுக்காத. எத்தன நேரம் ஆனாலும் நீ உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு போயிடணும். இந்த 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 புள்ள பெத்துட்டேன், பேம்பர்ஸ் மாட்டி விடு, இந்த டயப்பர கிளீன் இந்த பிசினஸே கிடையாது. இவன் என்கிட்ட அதுக்கு ஈக்குவலா ஆர்கியூ பண்ணுவான். அது எப்படி நீ சொல்லுவ? உன் அம்மா தானே உன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க. அப்ப என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாரி ஒரு கூல் ஆர்கியூமெண்ட்டா போகும். எப்படி அம்மா பையனா இவரு வளர்ந்துட்டாரு? இல்ல நீங்க எப்படி வளர்த்தீங்க அம்மா பையனா? பையனா வளர்க்குறோன்றது இல்ல. இவன் என்ன கேட்டா என் பொண்ண விட இவன் வந்து ரொம்ப என்கிட்ட க்ளோஸ். என் பொண்ணுமே ரொம்ப க்ளோஸ் தான். ஆனா, அவ ஒரு சில விஷயம் அவளுக்கு தெரியும். இது சொல்லலாம், இது சொல்லக்கூடாது, இது வேணும், இது வேணாம் அப்படிங்கிறது அவ அவளுக்கு தெரியும். ஆனா, இவனுக்கு வந்து இது தெரியாது. இப்ப வரைக்குமே நான் இத செய்யட்டுமா? நான் செய்ய வேணாமா? இப்ப வரைக்கும் இத பண்ணட்டுமா? நான் பண்ண வேணாமா? அப்படிதான். இத்தனைக்கும் நான் வீட்ல உட்காந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண அந்த மாதிரி அம்மா கூட கிடையாது. நான் வந்து அந்த இந்த டியூ முடிச்சு ஒரு ஹார்ட்லி 1 மந்த் வீட்ல இருப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்க அம்மாகிட்ட குடுத்துட்டு, நீங்க மேய்ச்சுக்கங்கன்ட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். ஏன்னா அப்படிதான் போய் ஆகணுமா இருந்தது என்னோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். பாப்பாலாம் வந்து ரொம்ப அவங்க அப்பாவோட செல்லம். ரொம்ப ரொம்ப அவங்க அப்பாவோட செல்லம். அவங்க அப்பா ஒரு 2 நாள் சேர்ந்த மாரி பார்க்கலன்னா, ஜுரம் வந்துரும் அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அவங்க அப்பாவுக்குமே பாப்பான்னா ரொம்ப செல்லம். ஆனா, இப்ப வந்து எப்படின்னா, அப்படியே ஒரு ஒரு பாயிண்ட்ல திரும்பிடுச்சு. பட் அவங்க அப்ப நான் இவங்கிட்ட சொன்னது வந்து அதுதான். நீ உனக்கு உனக்கு ஓரளவுக்கு நீ வர வரைக்கும் உனக்கு அப்பாவோட இது கிடைச்சது. ஆனா, அது அந்த பாப்பா வந்து அப்படி கிடையாது. அவளுக்கு தேவைங்கிற இடத்துல அந்த இடத்துல கிடைக்கல. ஸோ நீ தான் வந்து அந்த அந்த இடத்த நீ தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நான் கோவப்பட்டாலோ, நான் திட்டினாலோ அதே விஷயத்த நீ பண்ணாத. அப்புறம் அவ எங்க போய் அந்த விஷயத்த தேடுவா? அது கிடைக்கணும் அந்த குழந்தைக்கு. அப்படின்னு சொல்லும்போது நெறைய இடத்துல இவன் வந்து அவங்க அப்பாவ அந்த இடத்துல அவன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான். ஆ 2 பேரும் போவாங்க. அதுக்கு எனக்கு இது வாங்கி குடு, அத வாங்கி குடு. நான் நோ சொல்றதுக்கு வந்து அவங்க அண்ணன் சொல்லிட்டானா, ஓகே. அவங்க அண்ணன் கூட போயிட்டு அந்த மாதிரி. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எப்போலேருந்து அம்மா பையனா வளர்ந்து அது வந்து எனக்கு சுத்தமா தெரியாம தான் நடந்தது. நான் வந்து வேணும்னே போய் எங்க அம்மா கிட்ட போய் எங்க அம்மா பையன் வளர்ப்பேன் அப்படி கிடையாது. நான் ஜென்ரலாவே வந்து எனக்கு வந்து நான் வந்து மத்த டிசிஷன்ஸ்லாம் வந்து எடுத்துக்குவேன். ஆனா எனக்குன்னு இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எதாவது கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா டிசிஷன் சொல்லுவேன். ஆனா எனக்கு வந்து ஒரு சட்டை கூட செலக்ட் பண்ண தெரியும். இப்ப நான் போட்டிருக்க சட்டை கூட எங்க அம்மா செலக்ட் பண்ணாங்க. அந்த மாரி வந்து எனக்கு எல்லாமே வந்து எங்க அம்மா செலக்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு டிபெண்டன்ட்டா தோணவே இல்ல. எனக்கு அது ஓகேன்ற மாரி தான் தோணும். எதனால? எதனாலனா, என்ன விட அவங்களோட டெசிஷன் வந்து என்னோட டெசிஷன விட அவங்க டெசிஷன் வந்து கரெக்ட்டா இருக்குன்ற ஒரு இப்போ அம்மா பையன் வேணான்னு சொல்ற கேர்ள்ஸ்க்குமே இதே தாட் தான் இருக்கும். என்னன்னா, ஒரு ஷர்ட் கூட அம்மா கிட்ட கேட்டு தான் வந்து எடுக்குறாங்க. ஆனா எப்படி இது ஃபியூச்சர்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி போயிடும்னா, டிபெண்டன்ட் வந்து இப்ப இந்த பக்கம் மட்டும் போகுதுன்னா, அப்போ வந்து 2 பக்கம் போகும். அந்த மாரி தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு வந்து தெரியல. இப்போ வந்து நான் வந்து நீ சட்டை எடுக்காத. எங்க அம்மா தான் எனக்கு சட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து யார் சட்டை எடுத்தாலும் ஓகே தான். அவன் யார் எடுத்தா இவங்க எடுத்தா இவங்க, இவங்க எடுத்தா இவங்க. எனக்கு தேவை சட்டை. ஓகே. இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, "நீ மண்டபத்தோட அப்படியே போயிடணும். ம். நீ இங்கெல்லாம் வரக்கூடாது. சாட்டர்டே, சண்டே வேணா வா சாப்பிட்டு போ" அப்படின்னு. அது ஓகேவா உங்களுக்கு? நீங்க அப்பவே இல்ல, இல்ல முடியாதுன்னுலாம் சொன்னீங்க. ஆமா. அதேதான் இப்போ அதெல்லாம் கிடையாது. அது எப்படி இருக்கும்? இப்போ வந்து எங்க வீட்ல வந்து நானு, எங்க அம்மா, என் பாட்டி, தங்கச்சி. நான் இல்லாம மொத்தம் 4 பேர் தான் இருக்கோம். இப்போ வந்து நானும் இல்ல, என் தங்கச்சியும் இல்ல அப்படின்னா, அவங்க 2 பேரு எப்படி? ஸோ அது ஆப்வியஸா நான் தான் பார்த்துக்கணுன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அது அவங்களே வேணானாலும் நான் வந்து போறேன்.